சங்கீதம் 107வது சங்கீதம் அதனுடைய 43வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஞானவான்கள், கர்த்தருடைய பார்வையில் ஞானவான்கள். இவர்களை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த 107வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென், தேவனை விட்டு தூரம் போனவர்களுக்கும் ஆமென், ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இக்கட்டில் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்பதை குறித்தான கர்த்தருடைய செயல்களை குறித்து இந்த சங்கீத பகுதிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த 33வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது ஆமென், ஒன்றுமே இல்லாத அவாந்திர வழியில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து பசித்தவர்களை கர்த்தர் அதன் மேல் ஏற்றி கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதையும், அது மாத்திரமல்ல எளியவனை கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவதையும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளால வைத்திருக்கிறதையும் குறித்து இந்த சங்கீத பகுதியில் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவைகளெல்லாம் சொல்லி முடித்து விட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க, இதெல்லாம் செய்கிற தேவனை நோக்கி பார்க்கிற உத்தமர்கள், ஆமென், உத்தமர்கள். அதனோட 42வது வசனத்தில் வாசிக்கும் போது உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஆமென். என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வேத பகுதி தான் அது கீழ் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அந்த வார்த்தையை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். வேதாகமத்தில் அநேக ஞானவான்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். வாய்ஸ் பீப்புள் அப்படின்றாங்க, ஒரு சேஜஸ் அல்லனா முனிவர்களை குறித்தும் ஞானவான்கள் என்று சொல்லுவாங்க. ஞானவான்கள் என்று சொல்லும்போது வேதாகமத்தில் 2 பேரை முக்கியப்படுத்தி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார். ஞானவான், ஞானி, அஞ்ஞானி அப்படின்னு சொல்றார். ஞானி யார் அப்படின்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள். அஞ்ஞானி யார் அப்படின்னா உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள். இந்த 2 காரியத்தையும் முக்கியப்படுத்தி பாருங்க. ஞானி உலகத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஞானியா இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் தேவனுடைய பார்வையில் ஞானிகளாய் செயல்படுகிறார்கள். ஆமென். அஞ்ஞானிகள் அப்படின்னு வாசிக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தில் நீங்க வாசிக்கும் போது அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருப்பார். எப்படி சொல்லியிருப்பார்னா, கவலைப்படாதீங்க, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, அவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆமென். அஞ்ஞானிகள் உலக காரியங்களை குறித்து கவலைப்படுவதும் அதற்காக முயற்சி எடுப்பதும் அதற்காக செயல்படுகிறதுக்கு அஞ்ஞானிகள் அதற்காகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. இப்ப ஞானவான்கள் யார் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். சிலரை கர்த்தர் ஞானவான்களாய் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். எப்படி அபிஷேகித்திருக்கிறார்னா, ஞானத்தின் ஆவியினால கர்த்தர் அவங்களை என்ன செய்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். சில காரியங்களை செய்வதற்கு, சில ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, சில காரியங்களை யூகித்து செயல்படுத்துவதற்கு கர்த்தர் அவர்களை ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நிரப்பி இருக்கிறார். ஆனா சாலமோன் சொல்லும்போது இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார், பேசாதிருந்தால், ஆமென், பேசாதிருந்தால், ஆமென், பேசாம அமைதியா போயிட்டா, நலம் போல ஒன்றும் சொல்லாம போயிட்டா, நம்ம போல ஞானவான்கள் யாருமே, ஆமென், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம போல ஞானவான்கள் யாருமே இல்லை. ஆமென். பேசுகிறவங்க இப்போ திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆமென். பேசாதவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. ஹல்லேலூயா. பேசாதவர்கள், பேசாதுன்னா நலம் போலம் ஒன்றும்
சொல்லாதவர்கள். ஆமென். ஏன்னா நலம் போல ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? பேசுவார். அவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்வீங்க. கர்த்தரை புரிந்து கொள்ளுங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமென். அதனால எப்போதும் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் பேசுவான்னு சொல்லுங்க. ஆமென். நான் பேசுகிறது காட்டிலும் கர்த்தர் எனக்காக பேசும்போது பயங்கரமா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். சில நேரங்கள் நம்ம அமைதியா போகும்போது கர்த்தர் நமக்காக பேசுகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எப்போதுமே நம்முடைய வேதத்தில் சாலமோன் கண்ட ஒரு பெரிய சத்தியம், அது பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவார். அதனால் ஞானமாக இருக்கணும். 4 பேர் நம்மளை அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஞானவான்கள் என்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட வாயை நம்ம என்ன செய்யணும்? அடக்கிறவர்களா இருக்கணும்னு வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 111வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 111வது சங்கீதம் 10வது. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் தான் கர்த்தருடைய பார்வையில ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தை நீங்க விட்டுறக்கூடாது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வாங்க? உணர்ந்து கொள்வார்கள். உண்மையை சொல்ல போனா ஞானவான்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கூட ஐயோ கர்த்தர் நம்மளை விட்டுருவாரோ, கர்த்தர் நமக்கு ஏதாவது தண்டனை தந்துருவாரோ என்ற ஒரு பயம் உணர்வு என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். உணர்வுன்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போறேன். ஆமென். பாருங்க, ஜீவனற்ற ஒருவருக்கு முன்னால போய் நீங்க எவ்வளோ சங்கு ஊதுனாலும் அவங்களுக்கு என்ன தெரியாது? எந்த சங்கு ஊதுற சத்தமும் கேட்காது. நீங்க பக்கத்துல தான் போய் நின்றுட்டு அவங்களை நாம நல்ல எக்கால சத்தத்தோட நீங்க சத்தம் போட்டாலும் அவங்களை திட்டினாலும் அவங்களுக்கு காது என்ன செய்யாது? கேட்காது. காரணம் அவங்களுக்குள்ளால என்ன இல்லை? உணர்வு இல்லை. சொல்லுங்க, உணர்வு இல்லை. ஆனா அதே பட்சத்துல கொஞ்சம் ஜீவன் இருக்கிறவங்களுக்குள்ளால, கொஞ்சம் உணர்வு இருக்கிறவங்களுக்குள்ளால ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்பனா தன்னை திருத்திக் கொள்ளுகிறவர்கள், தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள் உணர்வுள்ளவர்கள். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிற, கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளுகிற, கர்த்தர் வழி நடத்துகிறதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளுகிற விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை தட்டி சொல்லுங்க. நம்ம நடத்துகிற விதங்களை நினைக்கும் போது காலிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் வழி நடத்துகிற கிருபைகளை நாம் நினைக்கும் போது, மனுஷ கண்கள் தயை கிடைக்கிறத நினைக்கும் போது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறத நினைக்கும் போது, கர்த்தர் நம்மளை போஷிக்கிறத நினைக்கும் போது, தனிமையில் இருக்கும் போது ஆறுதல் சொல்லுகிறது நினைக்கும் போது அவருடைய கிருபைகளை நம்மளை உணர்ந்து கொள்ள முடியும். நல்ல முடிஞ்சா நல்ல ஜீவனோட கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த கிருபை உணர்ந்தவங்க ஞானம் உள்ளவங்களா சொல்ல முடியும், இந்த வரையில நான் நடந்து வந்தது என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையால். கிருபையால் சொல்றவங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான். பேதை ஞானம் அடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஆமென். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கவுன்சிலிங் பிடிக்கவே பிடிக்காது, ஆலோசனை சொல்லி தருது பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நான் பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு நான் கடந்து சொல்லும்போது டீச்சிங் லெவலில் நான் பார்க்குறேன். பணக்குடி ஆனாலும் சரி, இப்போ நான் செருவலை போகிற அந்த இடத்துல ஆனாலும் சரி, நல்ல வயசான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பாடம் படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளணும், இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள், அவங்களுக்கு எவ்வளோ வயசு, எவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் புதுசாக இன்னும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போது ஆர்வத்தோடு படிக்கிறேன். நான் உண்மையாக சொல்ல போனால் அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக
வந்துடும். ஆமென். உற்சாகத்தோடு அவங்க படிக்கிற அந்த வயதான காலங்களிலும் அவங்க படிக்கிற அந்த இது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ காலங்கள் ஆண்டு தந்திருக்கிறாங்க, அவ்வளோ காலமும் கர்த்தரோட வார்த்தையை கற்றுக்கொள்வது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவங்க தான் ஞானவான்கள். ஏன்னா கற்றுக்கொள்கிறவங்க. நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது என்னுடைய பிரின்சிபால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லணும், கருவறையில் தொடங்கின கல்வி எங்கே வர? கல்லறை வர. ஆமென். கல்லறை வர படிக்கலைன்னா நம்ம கற்றுக்கொள்கிறத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிடிஹெச் பட்டம் பட்டுட்டேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அதோடு உனக்கு படிப்பு முடிஞ்சிச்சு, இனி நீ படிக்காதவன். ஆமென். நீ படிக்காதவன். தொடர்ந்து நீ படிச்சுட்டே இருந்தாதான் நீ படிக்கிறவன், கற்றுக்கொள்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வசனங்களை நம்ம கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். இத்தனை வருஷங்கள் ஆனாலும் வசனங்களை கற்றுக்கொள்ள புது புதையல்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் அது கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஒரே வசனமா தான் இருக்கும், வருஷங்களா நம்ம தியானிச்சிருப்போம். ஆனா வருஷங்களா தியானித்தாலும் புது கருத்துக்களை கர்த்தர் வசனங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப வசனங்களை கற்றுக்கொள்கிறவங்க, உணர்ந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாராலும் அது உணர்ந்து கொள்ள முடியாது. இருதயம் திறக்கப்பட்டவர்கள், கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறவர்கள், கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களால சொல்ல முடியும் கர்த்தரோட வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளது என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபத்தில் 2 ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பேய் கடுத்த ஞானம், ஆமென், பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த 2ஐயும் கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து, பரத்திலிருந்து வர்ற ஞானம் வேணுமா, ஆமாம், பிசாசினால் வர்ற ஞானம் வேணுமா என்பதை தீர்மானிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், யாருடைய கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். வாசிங்க பார்க்கலாம். 13வது வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்மஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும். இத்தனை பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு ஜீவனோட சத்தமா வாசிக்கணும். ஒரு முறை கூட வாசிக்கணும். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 2 ஞானத்துக்கு அடுத்த ஞானம் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஞானம் உலக ஞானம். அந்த ஞானத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா? வைராக்கியமோ விரோதம், பகை. ஒரு ஆளை கண்டா பிடிக்காது, பேச பிடிக்காது. வேதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் மேல வைராக்கியம் வந்துச்சுன்னா சகல துர்ச்செய்கைகளும் அந்த ஞானத்துக்குள்ளால் அடங்கி இருக்கும். ஆமே, செய்கிறதெல்லாம் வித்தியாசமான செயல்கள், பேச்சுகள், ஆமே, சிந்தனைகள் எல்லாம் தலைகீழ மாற்றப்படும். அப்படிப்பட்ட ஞானத்தை வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல். ஆமென். இப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது பிதாவிலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஈவு. ஆமென். அந்த ஈவு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சுத்தம் உள்ளதாயும், ஆமே, சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும்
இரக்கத்தாலும் நற்கனிகளாய் நிறைந்ததாயும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பட்சபாதம், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு இருதயம் அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 2 பிள்ளைகளும் ஒன்று போல என்ன செய்யணும்? நேசிக்கணும். சில பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மூத்த பிள்ளைக்கு நல்லா செய்கிறாங்க, இளைய பிள்ளைக்கு கொஞ்சமாக செய்கிறாங்க. இளைய பிள்ளைகள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும், எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப செய்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு இளைய பிள்ளைகளுக்கு நல்லா செய்கிறாங்க, மூத்த பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் இருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது யாருடைய ஞானம் இல்லை, பரத்திலிருந்து வந்த ஞானம் இல்லை. எல்லாரும் ஒன்று போல. நான் பிள்ளைகள்கிட்ட எப்பவும் சொல்லுவேன், எனக்கு யார் ஆனாலும் சரி, என் கூட ஒரு பிள்ளை 2 பிள்ளை எப்போதுமே வருவாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆமாம், கூட கூட்டிகிட்டு போவேன், வருவேன், மாறி மாறி வருவாங்க. ஒன்று போகும், அடுத்து ஒன்று வரும். அதை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நீ இருந்தால் தான் என் வாழ்க்கை நடக்கும் என்பது என்னுடைய வேலை கிடையாது, அதெல்லாம் ஊழியம் கிடையாது. ஆமென். எனக்கு கூட இத்தனை வருஷம் 14 வருஷமாக இந்த ஊழியம், இந்த நம்ம வேதாம கல்லூரியை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என் கூட வருகிற நிறைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, எங்களுக்கு தான் சோதனை அதிகம் நடக்கட்டும், ஏன்னா எனக்கு வர்றதுக்கு முன்னால் முதல்ல சோதனை அவங்களுக்கு தான் வரும். ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், உருவாக்கப்படுதல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்கள போல தான் மற்ற பிள்ளைகளும், எல்லா பிள்ளைகளும் நமக்கு ஒன்று போல தான். ஆமென். அதில் வேறுபாடு நமக்கு கிடையாது, எந்த வேறுபாடு நமக்கு கிடையாது. பட்சபாதம் இல்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு தருகிற ஞானத்தில் பட்சபாதம் இல்லாத ஒரு ஞானத்தை கத்த தருகிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நமக்கு ஒன்று போல, எல்லாரும் ஒன்று போல நேசிக்கக்கூடிய, ஏற்ற தாழ்வு இல்லாமல் நேசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் கத்த நமக்கு தந்திருக்க. புரிஞ்சவங்க மட்டும் ஆவில நிரம்பி சொல்லுங்க, எனக்குள் வந்திருக்கிற அபிஷேகம், எனக்குள் வந்திருக்கிற ஞானம், அது தேவனால் தந்திருக்கப்பட்டுமானால் அதுக்குள்ள வைராக்கியம் இருக்காது, அதுக்குள்ள பிரிவினை இருக்காது, அதுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபம் இருக்காது. கர்த்தருக்கு உண்மையாய் செயல்படுகிற ஒரு ஞானம் இருக்குமானால் அதுக்குள்ள சுத்தம் இருக்கும். ஹல்லேலூயா. எனங்கிற ஒரு தன்மை கர்த்தர் ஞானத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆமென் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வாங்க? உணர்ந்து கொள்வாங்க. ஆமென். எப்போதும் சொல்லுவாங்க, கர்த்தர் இல்லைன்னா நான் இல்லை, அவருடைய கிருபை இல்லைன்னா நான் இல்லை. எப்போதும் இந்த வாயை சொல்கிறவங்க, நான் என்னுடைய சுயபலத்தினால, என படிப்பினால சாதிச்சிருவேன் சொல்றவங்களால கர்த்தருடைய கிருபை என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது. எத்தனை பேருக்கு காதால கேட்க முடியும்? காது உள்ளவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்ற நேரத்துல அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சார். காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்போதுமே சொல்லுங்க, என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால். ஆமென். கர்த்தருடைய இரக்கத்தினால். இந்த நாளில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஏன்னா கடைசி நாட்களில் 666 முத்திரை உள்ள சில மிருகங்கள் வரப்போகுது. ஆமென். அந்த மிருகத்தின் தன்மை உணர்ந்து கொள்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஆமென். வேதத்தில் சொல்ல, இதுல கர்த்தருடைய ஞானம் என்ன செய்யும்? விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதோட 11வது வசனம். எப்படி? ஐஸ்வர்யவானவன் தன் பார்வைக்கு ஞானவான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானவன் தன் பார்வைக்கு ஞானவானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை என்ன செய்ய மாட்டா? கூட்ட மாட்டா. அதே பட்சத்தில் ஒரு மனுஷன் தன்னை ஞானி என்று எண்ணினால், அடுத்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம்.
1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கிறேன். ஆமென். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஞானம் படித்தவன், நல்ல அறிவு எனக்கு இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் வேத தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஞானம் உலகத்துக்கு ஆமென் தேவனுடைய பார்வையில் பைத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஞானி இருக்கிறார். யார் தெரியுமா? ஆமென். சாலமோன் ஞானி. இந்த சாலமோன் ஞானிக்கு தேவன் கொடுத்த ஒரு உன்னதமான ஞானி. அவனுக்கு முன்னால ஒரு ஞானம் அதே போல கிடைச்சதில்லை, பின்னாலையும் கிடைச்சதில்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், கர்த்தரோடு கூட இருந்த காலங்களில் கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் அவனை கொண்டு நிறுத்தினார். ஆமென். உலகம் அறிகிற அளவுக்கு எங்கெல்லாம் அவருடைய பேர் புகழ் போகாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் அவருடைய ஞானத்தை கொண்டு கர்த்தர் அவனை உயர்த்தி நிறுத்தினார். ஆனால் கவனமாக கவனிக்கணும், அதில் ஒரு வார்த்தை இருக்கு. ஆமென். ஞானி என்று எண்ணினான் இல்லையா? தன்னை அவன் எப்போ ஞானி என்று எண்ணினானோ அந்த நேரத்திலேருந்து விக்கிரங்களுக்கு வழிபட தன்னை ஒப்பு கொடுத்த அந்த செகண்ட்லேருந்து கர்த்தருடைய அன்பை அவன் இழந்து போக சூழ்நிலை ஏற்பட்டது. எவ்வளோ ஞானம் இருக்கட்டும், எவ்வளோ கிருபை இருக்கட்டும், எவ்வளோ அபிஷேகம் இருக்கட்டும், தன்னை ஞானவான் என்று நினைக்கிற இடத்துல கூட கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல அவனுடைய ஞானம் எல்லாம் வீணாக போய்விட்டது, பைத்தியமாக்கப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 3 முறை அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த ஆமென் அந்த உலக ஞானத்திலிருந்து அவன் வெளியே வர அவனால் கூடாமல் போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். கர்த்தர் கனத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், எல்லாரையும் நடத்தக்கூடிய, எல்லாரையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்போ விட்டார்களோ அதோடு அவங்க ஞானம் பைத்தியமா மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. வாசிங்க 2வது பாட்டு. 1வது பாட்டு ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வாங்க? உணர்ந்து கொள்வாங்க. 2வது ஞானவான்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவார்கள். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 35வது வசனம். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். கனத்தை சுதந்தரிப்பார்கள். ஆமென். கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் சகலவற்றை என்ன செய்வான்? சுதந்தரித்துக் கொள்வான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ஜெயம் கொள்கிறவன் சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆமென். ஜெயிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை ஜெயித்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்களை கர்த்தர் எங்கேயாவது கனப்படுத்தாம இருந்திருக்கிறாரா? நிச்சயம் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன், வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, ஆமென், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 91வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பாருன்னா கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்தலன்னா கர்த்தருடைய கனத்தை நம்மளால சுதந்தரிக்க முடியாது. ஆமென். கனம் பெற்றவர்கள், தேவனால் கனம் பெற்றவர்கள், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தானியேல் 1வது அதிகாரம் அவருடைய 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க.
கர்த்தருக்கு பயந்த தானியேல், கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினார் என்பதை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தர்களாக கண்டான். ஆமென். சாப்பாடுலையா, அறிவிலையா, சாப்பாடுலையா அவன் 10 மடங்கு சமத்தர்களாக காட்டி கொடுத்தார்? இல்லை. அவர் எதுக்காக தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அதே 1வது அதிகாரத்தில் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இந்த 4 பேரும் தங்களை வேறு பிரித்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தெரியுமா? ஆமென். விக்கிரங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது என்பதில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க? ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதோடு இல்லை, வேதத்தில் நம்மளை ஆமென் அசுசிப்படுத்துகிற, நம்மளை தீட்டுப்படுத்துகிற ஆமென். கடந்த நாட்களில் கூட என்னை சோதிக்கிறதுக்காக ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமென், நீங்கள் இந்த நெய் மீனெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் சாப்பிடுவேனே, அதுக்கு என்ன? அதில் தான் இந்த செதில் இல்லையே, செதில் இருக்கிறது மட்டும்தானே சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம அதாவா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், கவனிக்கிறீங்களா? இன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. செதில் உள்ளது சாப்பிட்றீங்களா, செதில் இல்லாததை சாப்பிடுறீங்களா, அதெல்லாம் பார்த்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க என்கிட்ட. ஆமாம், நான் இப்படி சொன்னேன், சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே, அப்போ நீங்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது அப்படின்னா. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ சாப்பாடு விஷயத்தில் எவ்வளோ கவனம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது தெரியுமா? இது புசிக்கக்கூடாது, இது புசிக்கலாம். ஆனால் என்ன பிடிச்சி வச்சுருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு பேதுருவிடத்தில் ஒரு துப்பட்டி கீழே இறங்கி வந்துச்சு பார்த்தீங்களா? நான் சுத்தமாக்குனவைகளை நீ அசுத்தமாக என்ன? அது எதுக்கு சொல்லப்பட்டது? அது எதுக்காக சொல்லப்பட்டது? தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்துமாக்களை நீ அசுத்தமா நீ என்ன செய்யாத, என்ன அதை குறிப்பிட்டு சொல்வதற்காக கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்க. அதையும் இதையும் முக்கியப்படுத்தி பல விதத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க இந்த உலகம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்காக தன்னை வேறு பிரித்து கொண்டவர்களை கர்த்தர் 10 மடங்கு சமத்தர்களாக மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. சாப்பாடு விஷயத்தில் பாருங்க, அவங்க வேறு பிரித்து கொண்டாங்க. எப்படி வேறு பிரித்து கொண்டாங்கன்னா, உள்ள எல்லாருக்கும் கொடுக்கிற போல சாப்பாடு எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ன போதும்? பருப்பும் காய்கறியும். ஆமென். ஆரம்ப காலத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த காய்கறியெல்லாம் ரொம்ப பிடிக்காது எனக்கு. என் மகனும் இங்கே பாருங்க ஒரு விஷம் மாதிரி நினைப்பார். ஆனால் நான் நினைக்கிறேன், ஆண்டு வருக தாமதமானால் ஆமென் இனி போகிற நாட்களில் எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அவனை படிப்பிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது. ஆமென். ராத்திரின்னா இது பிடிக்காது, காலையிலன்னா இதை பிடிக்காது. ஆமென். சாப்பாடு விஷயங்களில் சில காரியங்களில் இந்த தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு இது பிடிக்காதுன்னு இல்லை, என்னை அசுசிப்படுத்திடக்கூடாது. ஆமென். ஏன்னா அசுத்தத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். தேவனுக்கு எனக்குள்ள உறவுல ஒரு ஐக்கிய குறைவு என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதற்காக வெறும் பருப்பும் ஆமென் காய்கறி. உண்மையாக சொல்ல போனால் காய்கறி பிடிக்காத நாட்களில் என்னுடைய பெற்றோர் சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிட்டாதான் அறிவு பெருகும் அப்படின்பாங்க. அப்போல்லாம் எனக்கு பரியாசம் தோன்ற போல இருக்கும். ஆனால் எப்போ நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அப்போ நமக்கு ஒரு ஞானத்தை கத்த உண்டு பண்ண கத்த கிருபை கொடுத்தார். ஆமென். பருப்பும் பச்சை தண்ணியும் காய்கறியிலும் ஒரு ஜீவன் இருக்குது. ஆமென். அது ஒரு சாப்பாட்டில் முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறதுல கர்த்தர் ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர் என்னெல்லாம் விசாரித்தானோ விசாரித்தவைகள் எல்லாவற்றிலும் 10 மடங்கு சமத்தர்களாய் கண்டார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, ஞானவான்களை எப்ப மாற்றுகிறார் தெரியுமா? கர்த்தருக்கு எப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்ப கர்த்தர் 10 மடங்கு 10 மடங்கு. இந்த வார்த்தையை நீங்க விட்டுற கூடாது. 1 மடங்குன்னு சொல்லல, 2 மடங்குன்னு சொல்லல, 10 மடங்கு சமத்தர்களா கர்த்தர் மாற்றுறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையில தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்குள்ளது அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அவர்கள் சாதாரணமா கர்த்தருக்காக தன்னை வேறு பிரித்து கொண்டது
10 மடங்கு அந்நிய தேசத்துல அவர்கள் சமர்த்தர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இருக்கவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யார் தெரியுமா? கர்த்தரை கனப்படுத்தின போது கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். இன்னைக்கும் ஞானவான்கள் கனத்தை என்ன செய்வார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபையை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். வாசிங்க ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாருமே இருதயத்தில் பதிச்சு வச்சிருங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை அளிப்பார். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமே. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. ஆமென். நல்ல சின்ன வசனம் தான், தெளிவான வசனம், நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய வசனம். எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ளாலேயே சகலமும் அடங்கி இருக்கு. ஆமென். ஒரு வசனத்துக்குள்ளாலேயும் சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குது. ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி வாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். ஆமென். அவங்க தான் ஞானத்தை பெற்றவர்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள். இந்த உலகத்துல நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்வாங்கன்னு யார் நம்பி இருக்கிறோமோ அவங்க ஒரு நாள் நம்ம விட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஆமென். கால தவறி போயிடுவாங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையில இல்லாமலையும் போயிடுவாங்க. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்டா கடைசி மூச்சு வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும், இந்த வார்த்தை எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல, கடைசி மூச்சு வரையிலும் கர்த்தர் நமக்கு கனத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்த என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இருக்கிற காலங்களில் நன்மை செய்யுங்க, இருக்கிற காலங்களில் கர்த்தருக்காக எதையாவது தேடுங்க, இருக்கிற காலங்களில் கர்த்தருடைய அழியாமை தேடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். ஆமென். நான் இதை ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆமென். இந்த வசனத்தின்படி நான் பிரகாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுச்சு? ஞானவான்கள் அந்த வார்த்தை சொல்லுங்க, அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தையை சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். ஹல்லேலூயா. ஆமென். உலக ஞானம் உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனா தேவன் தருகிற ஞானம் ஆமென் நித்தியமா நம்ம நடத்தக்கூடியது. ஆமென். நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். ஆமென். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லு, நான் உங்களை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆமென். நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களை போல பிரகாசம் பண்ணுவேன். இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லப்படும், சூரியனை போல பிரகாசிப்பார்கள், சூரியனை போல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். யார் தெரியுமா? ஞானவான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள்.
ஹல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். நம்ம தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஞானவான்கள் இதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். ஆமென். இந்த ஞானவான்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வழி தவறி போறவங்களை சும்மா விடுறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போகும். அவர்களை வழி தப்பி போகாதபடி அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு போதகம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஆமென். அவங்க சொல்ல, இப்படி செய்யாதப்பா, இப்படி போகாதப்பா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற ஞான இருதயம் அவர்களுக்குள்ளால காணப்படும். வாசிங்க 1-2 வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள், இந்த பக்கம் வாசிங்க, இந்த பக்கம் வாசிங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த பக்கம் வாசிங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு என்ன செய்யலாம்? ஆமா, சாகணும்னு நினைக்கிறவங்க, செத்து போயிடணும், இல்லாம போயிடணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ராத்திரியோட செத்துறணும் அப்படின்பாங்க. நான் சொல்வேன், செத்துறணும் சொல்றவங்க சாவே மாட்டாங்க. செத்துறணும் சொல்றவங்க நான் சொல்வேன், நீ போய் செத்துட்டே வாப்பா அப்படின்னு. ஜீவ ஊற்று மரண கன்னிகளுக்கு கர்த்தர் என்ன செய்யலாம்? கர்த்தர் விட மாட்டார். ஆமென். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கிறாரா, அந்த நாள் வரையிலும் சத்துரு அவங்களை தொடர்றதுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் குறித்து வச்சுட்டாரா, அந்த நாள் வரையிலும் உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு. ஆமென். ஒருவேளை மன வெறுப்பில் செத்துடலாம் போகலாம் அப்படின்னு நினச்சி எத்தனையோ முறை சாகு நீங்கள் நினச்சிருந்தாலும் கர்த்தர் அதுக்கு சாவு ஒப்பு கொடுக்காத காரணம், கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறது வரையிலும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுவீங்க. அவங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்று. மரண கன்னிகளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? தப்பலாம். ஆமென். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை என்ன செய்யும்? காப்பாற்றும். ஆமென். நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், வேதத்தை நல்ல தியானிக்கிறவர்கள், வேதத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், வேத வசனங்களை நல்ல இருதயத்தில் பதித்து வைக்கிறவர்கள், இவங்க எப்போது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகளை புறப்பட்டு சொல்லும்போது அநேக தண்டனையிலிருந்து, அநேக கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலாக்கி பாதுகாத்துக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், சிலருடைய நாவை கர்த்தர் இன்னைக்கு தொட விரும்புகிறார், சிலருடைய நாவை கர்த்தர் அதிகாரப்படுத்த விரும்புகிறார். சிலருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்றா புறப்பட்டு போக போகுது. அநேக தன்னுடைய வாழ்க்கையில வெறுத்து போய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆமென் அவங்களை மரண கண்ணிலிருந்து விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா, கர்த்தர் அவங்களை ஜீவனுக்கு நேரா வழி நடத்தப்படும்படியா கர்த்தர் அவங்களுடைய நாவை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். உள்ளத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்று, உள்ளத்திலிருந்து வருகிற விசுவாச வார்த்தை, உள்ளத்திலிருந்து வருகிற தேவ வசனம் அவங்களை ஜீவனுக்கு நேரா வழி நடத்துகிறார். எல்லா நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆவில நிரம்பி சொல்லுங்க, எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்குள்ள அந்த தேவ மகிமை கர்த்தர் இறக்குறதுக்காய் நன்றி சொல்லுங்க. தேவ மகிமையின் பிரசன்னம் நமக்குள்ள ஊற்றப்படும் போது ஞானவான்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு ஒளி உண்டு. எங்க போனாலும் அவங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு ஜீவனுக்கு நேரம் வழி நடத்தும். அவங்களை எங்க போனாலும் அவங்களை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரது அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய நாவில கர்த்தர் கட்டளையிடுகிறதுக்கா நல்ல ஆவில நிரம்பி கையில தட்டி உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென்.